பாட்டு எடுத்து பாட்டனார தோக்கடிப்பேன். எட்டாத பாட்டுக்கெல்லாம் உன் பாட்டுக்கெல்லாம் ஏனி வச்சு சிலம்படிப்பேன். சிலம்படிப்பேன் பாட்டுக்கு தகுந்தபடி தகுந்தபடி பக்குவமா போற வண்டி. தட்டி விட்டா வரக்குமடி வரக்குமடி பக்கம் வந்து ஒட்டிக்கடி நீ ஒட்டிக்கடியா. உப்பு பூடிச்ச வண்டி பூடிச்ச வண்டி உப்பு கூடி போன வண்டி. உப்பு வேலையேறக்கண்டி ஏழாயிரக்கண்டி முத்துச்சாரோ வண்ணித்தாரே ஓ வண்ணித்தாரியா. கொள்ளு பூடிச்ச வண்டி பூடிச்ச வண்டி கோயில் பட்டி போன வண்டி. கொள்ளு வேலையேறக்கண்டி ஏழாயிரக்கண்டி தொழுது ரெண்டோ வண்ணித்தாரே ஏழா வண்ணித்தாரா. துள்ளி துள்ளி ஓடவே நெல்லு பூடிச்ச வண்டி பூடிச்ச வண்டி நெல்வேலி போன வண்டி. நெல்லு வேலையேறக்கண்டி ஏழாயிரக்கண்டி நெத்தி சுத்து ஓ வண்ணித்தாரா. கடலை பூடிச்ச வண்டி பூடிச்ச வண்டி கருச கோலம் போற வண்டி. கடலை வேலையேறக்கண்டி ஏழாயிரக்கண்டி கல்வாளாய வண்ணித்தார ஓ வண்ணித்தார. பாட்டுக்கு பாட்டு எடுப்பேன் நான் பாட்டு எடுத்து பாட்டனார தோக்கடிப்பேன். எட்டாத பாட்டுக்கெல்லாம் உன் பாட்டுக்கெல்லாம் ஏனி வச்சு சிலம்படிப்பேன் ஓ சிலம்படிப்பேன். வெள்ளத்தாயாத்தா எல்லாம் நல்லா இருக்கும். கஷ்டப்பட்டாலும் பெத்து இருக்கிறது ஆம்பளை பிள்ளை. இனிமே அதிர்ஷ்டம் தான். ஏத்தா வெள்ளத்தாய் எங்க? தண்ணி எடுக்கல போயிருக்கா? இல்ல கொடு. அப்படியே வந்துடு. என்ன மதனே என்ன சங்கதி? எப்பத்த இங்க வர ஏன் இப்படி நிக்க? இந்தா அந்த மனுஷனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா. அட நீ வேற குழந்தை பால் பிடிக்குமா பொச்சு எடுத்தா அந்த போயிருது. நூல் நித்த போனாலும் அந்த போயிருது. இதுக்கு போய் இடி வேண்டாமா நின்னுட்டு இருக்கே? வாமா நீ வீட்டுக்கு போலாம். சரி வா கண்ணை தொடச்சுக்க. பாடுபட்டு கஞ்சி குடிக்க பாட்டு பாட்டு பொத்திட்டு வேலை செய்யுங்களே. பாடுக்கு வெள்ளத்தாய் பிடிச்ச காசு கொடுக்க வேண்டாம். ஓசிதான் காசு போட்டுவீங்க. ஓசி இருக்கா எதை வேணாலும் போட்டுக்க முடியுமா? யாருல நின்னுட்டு பாவலா கட்டுறவா குனிஞ்சு வந்து வேலை செய்யல. சாக்கடையில கிடக்கிற எருமைக்கு பிறந்த பையல உன் வீட்டை வைத்த குழந்தை வேட்டி வாங்க முடியாதுல. உனக்கு தான் வெள்ளை வேட்டி கட்டிக்க விதி இல்ல. இது சொடமுத்தாவனால வேட்டி கட்டிக்கிறப்ப சந்தோஷப்படுங்களே. ஐயா தெரியாம போட்டுச்சியா? போய் வெள்ளத்தாயிட்டு வேற வேட்டி வாங்கிக்கலாம் போல. எறும்பு மேல மழை மேல போற மாதிரி வரசலா போல. காலையில நல்ல கண்ணு கரண்ட் வந்துச்சு மோட்டர் போடல. ஐயா ஐயா என் குழந்தைய குத்த வச்சுட்டா குத்தியா வசந்தி வயசுக்கு வந்துட்டா. அப்படி அப்படியே போட்டு வீட்டுக்கு வந்துருங்க. அண்ணே இப்பதானே வேலை ஆரம்பிச்சிருக்கு. அட இன்னைக்கு சம்பளத்தோட லீவுல மத்தியானம் ராத்திரி 2 வேளை சாப்பாடு வந்துருங்க. அப்புறம் வசந்தி பள்ளிக்கூடத்துல வந்தா நட நட. பொட்ட பிள்ளையா பிறந்தாலும் வெள்ளத்தாய் வீட்டுல பறக்கணும். பெத்தவங்க இருந்தா கூட இப்படி படிக்க வச்சு இப்படி சந்தோஷப்பட மாட்டாங்க. இல்ல முடியா இந்த ஊர்ல நம்மள மாதிரி ஆத்தாண்டி யாரா பொட்ட பிள்ளைய படிக்க வச்சிருக்கா? வெள்ளத்தாய் புருஷன் கொழுந்தியாவுக்கு கொடையே நடத்திட்டானே ஊரே கடந்து பேசணும். பேச வச்சிரும்ல.
உங்களுக்கு ஒண்ணு இல்லையா? ஐயோ என்னையாச்சு? ஆனந்த குழு வச்சிருக்க மண்ணள்ளி போட்டு அந்த உங்களுக்கு ஒண்ணும் இல்லையா? என்னதான் வர்ற? ஐயோ நான் எப்படியா வாய் கூசுதையா? சொல்லுமா. நான் தண்ணி இறக்கி போல. ஐயோ வேலையா அந்த வாலி கயிறு பட்டு நான் மறந்து போச்சு. கொண்டாட்டி குடிக்காத கிடந்தாளுங்க. நான் குடிச்சுக்கல மாதிரி 100 வருஷத்துக்கு இருந்தாயே. ஐயோ அப்படி சொல்லாதீங்க ஐயா. என் பேரன் பூட்ட மாதிரி 131 வயசு இருக்குதா இருக்கணும். கோட்டிக்கார பையன் கொண்டாட்டி கேக்குறியா? இதுக்கு போய் பதட்டப்படுறியா? ஐயா நான் பாடையில போகும்போது இந்த கயிறு என் கழுத்துல இருக்கணும். நீ நல்லா இருப்பதாய் வா வந்து சடங்குல காத்துக்காங்களா வா. அது கண்ணை தொடச்சு வா. வந்தவங்களுக்கு காப்பி தண்ணி போட்டு கொடு. சரிதா? தலைக்கு தண்ணி ஊத்துறது இன்னைக்கு வச்சுக்கலாமா 3 நாள் வச்சுக்கலாமா? மாமா பெரியவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு. யாரு பெரியவங்க? பெரியவங்க பத்தி தெரியாது. வாங்க செக்யூரிட்டி வந்தீங்க. இப்பதான் வந்தேன். ஏன் எடுத்தாக்கா சின்னவ குத்த வச்சா நல்லது தானே. இதுக்கு போய் மொழியில உட்காந்துட்டு அழுதாக்கும். பெத்தவங்களோட 10 மடங்கு பெருசா 2 பேரும் பொத்தி பொத்தி வளர்க்கிய. நீங்க ஏன் அத்தா கவலை பண்ணணும்? ஆனா ஆமாம் சொல்லி போடலாம் ஐயா. உங்களை கவலைப்பட இருப்பாளா? சொல்லுங்க. அந்த பிள்ளைக்கு முறை செய்ய முக்கிய தேவைக்கு சொல்லிருக்கியா இல்லையா? இந்த சொல்லமுத்து தேவனுக்கு ஒண்ணு சொன்ன எல்லாம் போயிடலையா? சரி இப்ப யாரு அது இல்லைன்னா இப்ப வசந்திக்கு முறை செய்ய போறது யாருன்னு அண்ணா வசந்தி குத்த வச்சிடான்னு தெரிஞ்ச உடனே தோப்புல இருந்து வாழைத்தாரு இளநீ கொண்டாந்துருக்கானே. அண்ணே நான் முறை செய்யணும் வசந்திக்கு. சும்மா இல்ல இங்க என்ன நான் பேசிட்டு இருக்கிற இங்க வந்து அதையும் பேசிட்டு எனக்கு தெரிய பேச முடியல. இன்னொன்னு வெள்ளத்தாயி முறைகிறேன்னு சொல்லி எந்த சிரிக்குமா வாசல் நான் போய் நிக்க மாட்டேன். இப்ப சொல்லி போட்டேன். பழச்சைன்னு வச்சுக்கிட்டு தான் எப்படி தாய் தாம்பருக்கு தான் கொடுத்து வைக்கல. ஆனா உள்ளூர்ல இருக்கிற தாய் மாமனுக்காக சொல்லி அனுப்பணுமா இல்லையா? அனாதையாவா சடங்கு நடத்த எவைய தாய் மாம? அந்த தாய் மாமன் சீரோட 50 மடங்கு அதிகம் செய்ய நானு. வாங்கின கடனை திருப்பி கொடுக்காதவனும் முறை சொல்லி விடாதவனும் மனுஷனே இல்லவே. யாரு மனுஷன்? யார் அப்பா தான் கடமை? என்ன சொல்லி நமக்குள்ள பேச வேண்டிய விஷயத்தை ஏன் திண்ணையில வச்சு பேசுறோம்? நீங்க வாங்கய்யா. நீங்க சும்மா இருங்க. யாரு வாங்கய்யா வாங்க வாங்க. என்னய்யா திண்ணையில பேசுற பேச்சு தெருவுக்கு போனா கண்ணு மூக்கல்ல வச்சு பேசுவாங்க. குடும்பத்து விஷயம் வீட்டுக்குள்ளேயே பேசிக்கிறோம். பேச வேண்டி கிடக்கு. அந்த மூக்கை தான் வீட்டுக்கு முறை சொல்லித்தான் வசதிக்கு சடங்கு நடக்கணும்னா என்னோட சாசனம் நடக்கட்டும். ஐயா ஏல துறக்கண்ணு மூக்கியா தேவர வீட்டுக்கு முறை சொல்ல சொன்னா இந்த பையன் சுடல சொல்றான். அருவாள் எடுத்து வெட்டினாலும் விட்டவனை தவிர முறை சொல்லி விட மாட்டேங்கிறான். அதை கேட்டு வெள்ளத்தாயி மூணில உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. விஷயம் முத்திக்கிட்டுல போகுது. என்ன பறைய அடிக்கிறவனை கூப்பிட்டு பசியில உட்கார வச்சாலும் வைப்பானே தவிர மூக்கியா தேவன் வீட்டு வாசலுக்கு முறை சொல்லி நிக்க மாட்டேங்கிறான். ஆனா அது மட்டும் இல்லப்பா, வெள்ளத்தாய இளநீ தீர மாதிரி தலை சீப்படும் சொல்லி அவ அடுத்து மிரட்டி இருக்கான். அதுதான் அந்த பிள்ளை கொஞ்சம் அழுதுகிட்டு இருக்கு. இது தெரியுமா உனக்கு? ஏன் தெரியாது? வெள்ளத்தாய குடிச்சு ஆத்தா அம்மான்னு மானாவரியா வந்திருக்கான். ஊரே தெரியல கிடக்கு. குடும்பத்துக்குள்ள ஒண்ணுக்கு ஒண்ணு வெட்டு கோழி குத்து கோழின்னு கிடக்க. இந்த நேரத்துல அந்த சின்ன பொண்ணு குத்து வச்சிருக்குது. தலையிடத்தை பாத்தி அமைச்சான். நீ மூக்கியா தேவரு சொல்ல முட்டு வீட்டு வாசப்படியாரு முறை செய்யவான்னு நினைக்க என் பேத்தி குத்த வச்சிருக்கா. அத சந்தோஷமா கொண்டாட விடாம ஊர்ல ஒன்னொன்னும் பேசுறத காது கொடுத்து கேட்க முடியலையே. இந்த சடங்க சாக்கா வச்சுல 2 குடும்பத்தையும் சேர்க்கணும்னு நினைக்கேன். யாரும் சொல்லி விட மாட்டாங்க உனக்கு. குதிரையில வந்து என்ன சரி எடுத்துட்டு போன யார் ஆசா? அன்னைக்கு பேத்திக்கு நல்லது நடக்கணும்னு தானே இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சியே. உங்க நல்ல மனசை புரிஞ்சுக்காம உங்களுக்கு மகனா பிறந்தவன் இப்படி முரண்டு பண்ணிக்கிட்டு இருக்கானே. அக்கா மக குத்த வச்சிருக்கா. தாய் மாமன் சீரை எடுத்துட்டு போகணுமேங்கிற நினைப்பே இல்லாம இப்படி அருவாளை தீட்டுறானே. தீட்டின மரத்திலே பழம் பாக்குற பையாத்தாவன் அவனா எங்கதுக்கு பேசிட்டு இருக்க? ஐயா நான் உங்ககிட்ட ஒண்ணும் பேசல ஐயா. நான் என் ராசா கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கேன். என் ராசா மட்டும் இந்நேரம் உசுரோட இருந்திருந்தா இப்படியா என் பேத்தி ஒத்தையில குத்த வச்சிருப்பா. இப்படியா சீர் செய்ய போகாம இருந்திருப்பாரு. வண்டி வண்டியா வருஷ வருஷையா நிக்க. நீ என்னதான் புலம்புனாலும் சரி, இந்த மூக்கையா தேவன் போய் முறை செய்வாங்கிறத மறந்து 1000 தான் அக்கா மகளா இருந்தாலும் ஆகாத வீட்டுல நடக்கிற சடங்காத்தாது. என்ன போய் அவமானப்பட சொல்றிய? இதுல நமக்கு என்னையா அவமானம்? சொல்லிவிட வேண்டியது நம்ம கடை. செஞ்ச செய்யட்டும், இல்லைன்னா செய்யாம போட்டோம். அது அவங்களுக்கு இல்லையா அவமானம்? பெத்தவங்க இருந்திருந்தா இவ்வளவு தூரம் கேட்டிருப்பேனா? அங்க பாருங்க அந்த புள்ளைய அனாத மாதிரி அழுதுட்டு இருக்கா. அவனுக்கு வந்து சீர் செய்யலாம் வசதி அனாதோ. ஏன் என் தம்பி பிச்சைமுத்து இல்ல? அவன் அடுத்த பயிலாவ அடுத்தவன் எவனாவது வந்து சீர் ஈரன் செஞ்சுட்டு போயிட்டான்னு வச்சுக்க, அப்புறம் நம்ம இல்லையா மூக்கர் விட்டு நிக்கணும். செய்ய வேண்டிய சீரை வீதில நின்னாவது விட்டரிச்சுட்டு வந்துருவோம் ஐயா.
அதுதான் என் ராசா வாழ்ந்த வாழ்வுக்கு அர்த்தம். அத்தை நீங்க சொல்றது நியாயம்தான். நாம சீர் செய்ய வேண்டியதுதான் முறை. ஆனா அவங்களும் முறையோட சொல்லி விட்டு இருக்கணும்ல. ஆனாவே கிடக்குதாத்தா கண்ணுக்குட்டி. முதல்ல அது கொஞ்சம் புள்ளி போடு. என்னத்த புள்ள போடுறது? ஏன் பேச மாத்துற? அவன் சொல்றது நியாயம் தானே. வசந்தி குத்த வச்சுட்டா ஊர் பூரா சொல்லிட்டு இருக்காங்க. நீ பேத்தி தான் அடிச்சுக்கிற. உனக்கு யாராவது சொல்லி விட்டாங்களா? அந்த வெள்ளத்தாய் தான் புத்தி எங்க போச்சு? ஐயா உங்களுக்கு புத்தி சொல்றேன்னு நினைக்காதீங்க ஐயா. குறையில்லாம வளர்த்து படிக்க வச்ச மச்சான் இன்னைக்கு ஒரு குறையோட சடங்கு செய்யறாருன்னு அந்த புள்ள மனசு வருத்தப்படும் ஐயா. உங்களுக்கு எதுக்கு அந்த குறை வந்து சேரணும்னு நினைக்க. சீருக்கு ஐயா இங்க வச்சியா ஐயா ஆளு மேல ஆள் விட்டுக்கிட்டு இருக்கா. நீ போய் சொல்லியா நாங்க எல்லாரும் வந்துடும் முன்னு. ஐயா இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னா வெள்ளத்தாய் புருஷனே வந்தாலும் வந்துடும் உங்களுக்கு. அவனா வருவான். இங்க பாரு முறை செய்ய வேண்டியவுக்கு போய் முதல்ல செஞ்சுட்டு வந்தாத்தான் மத்த காரியமெல்லாம் நடக்கும். உட்கார்ந்து இருக்காத எந்திரி. யாத்தா போய் சீலை மாத்த எந்திரியா. இந்த பாரு சொல்லி விட்டாங்கல்ல, நீ செய்ய வேண்டிய சீரை போய் செஞ்சுட்டு வா. ஆனா என்ன மட்டும் அந்த வீட்டு வாசலுக்கு கூப்பிடாத. பொட்ட சீலா போய் முறை செஞ்சாத்தானே விளங்கும். யாராசா இருந்திருந்தாருன்னா 5-6 ஆம்பளைகளுக்கு சமம். ஏன் உன் பேர சுந்தரபாண்டி ஆம்பளையா தெரியல உனக்கு? அது சரி நீயும் வர மாட்டேங்க. நான் என்ன பண்றது? நீ வராது எனக்கு வருத்தமா தான் இருக்கு. இருந்தாலும் நான் பேரனையே கூட்டிட்டு போறேன். நீ கல்யாணத்துல எடுத்து கட்டிக்கிட்டு இந்த கருப்பட்டி உளுந்து நல்லெண்ணெய் எல்லாத்தையும் எடுத்து வை. நான் போய் ராசாவை கூட்டிட்டு ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். நீ வராது எனக்கு என்னது? பரவாயில்ல நான் பேரனையே கூட்டிட்டு போறேன். ஏ ராசா, ஐயா, என் பெத்தாளே. அடேங்க அப்பா, பேத்திக்கு சீர் செய்யறதுக்கு என்ன பித்தலாட்டம் பண்ணுதா பாருங்க.